அடிக்கிற வெயிலுக்கு ஜூஸ் வாங்கி குடிச்சாதான் அப்படி உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டெல்லாம் அப்படியே தனியும் அப்படின்னு நிறைய ஜூஸ் கடையை தேடி போவோம். இந்த ஜூஸ் கடையில் இருக்கிற கூட்டத்தை பார்த்ததுக்கப்புறம் நாம ஏன் ஒரு ஜூஸ் கடை போட்டு அப்படி ஜம்முன்னு உட்காரக்கூடாது, எப்போ பார்த்தாலும் ஜூஸ் குடிக்கக்கூடிய மக்கள் இருக்கிற வரைக்கும் நம்மளாவும் அப்படி சில்லு சில்லுன்னு தானே இருக்கும் அப்படிங்கிற நிறைய ஐடியாஸ் இருக்கும். பட் இந்த ஜூஸ் ஷாப்பை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அண்ட் இந்த மாதிரியான இடங்களில் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கும். இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே உண்டான பதில் இந்த வீடியோவில் இருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃப்ரீடம் ஆப்பனுடைய பிசினஸ் தமிழ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போட வரவேற்கிறது நான் உங்கள் சூர்யா. நம்மளுடைய பிசினஸ் தமிழ் சேனலில் இதுக்கு முன்னாடியுமே எக்கச்சக்கமான வீடியோஸ், அதாவது தொழில் முனைவோர்களுக்காகவே நாங்கள் வந்து வழங்கிட்டு இருக்கிறோம். இப்போ தான் இந்த வீடியோவின் மூலமாக ஒரு புது வியூவரை நம்ம சேனலுக்குள்ள என்ட்ராகிறீங்கன்னா நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைபராக மாற முடியும். அப்போ தான் அடுத்தது நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக மாற முடியும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன், அது பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கான் ரெண்டுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ அப்படி குழுன்னு இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில்லுன்னு ஒரு ஜூஸ் கடை ஆரம்பிச்சு அந்த கடை மூலமாக எப்படி பல மடங்கு லாபம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பற்றின ஃபுல் கைட்லைன்ஸ் இருக்குது. அதாவது ரெண்டு விதமாக அந்த ஜூஸ் ஷாப்பை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். ஒன்று வந்து பழங்கள் ரொம்பவே அதிக அளவில் வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு 50% ப்ராஃபிட்டில் வச்சு நம்ம வாங்கக்கூடிய பழம் அடுத்து வரக்கூடிய 2 நாளில் தீந்துரும், 2 நாளில் ஜூஸாக மாறி வித்துரும் அப்படிங்கிற இருக்கக்கூடிய இந்த மாடல் டைப் ஆஃப் ஜூஸ் பிஸ்னஸையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். இல்லைனா ரொம்ப கம்மியான விலையில் லாபத்தோட பெர்சன்டேஜையும் கம்மி பண்ணி கூட நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய லொக்காலிட்டி. இப்போ பெரிய அளவில், அதாவது நான் சொன்னேன் இல்லையா, நிறைய பழங்கள் வச்சு 50% லாபம், அதாவது எனக்கு கம்பல்சரியாக 50% ப்ராஃபிட் வேணும், ஆனால் அன்னன்னைக்கு வாங்கக்கூடிய பழங்களை ஒரு நாள் 2 நாளில் அப்படி ஜூஸாக மாற்றிடுவேன், அப்போனா எனக்கு 50% லாபமாவது வேணும் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண வேண்டியிருக்கும். இதுவே நீங்கள் அந்த பழங்களோட வகைகளை கம்மியாக வச்சு நீங்கள் ஜூஸ் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அண்ட் இந்த ஜூஸ் ஷாப்புக்கு நீங்கள் ஒரு இடத்த ப்ராப்பராக வந்து சூஸ் பண்ணணும். குறைஞ்சது ஒரு 10க்கு 10 இடமா அது இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜூஸ் ஷாப்புக்கு ரொம்பவே ஏதுவானது. ஸோ இடம் ரொம்ப கம்பல்சரி. உங்ககிட்ட ஓனாக ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னாலும் ஓகே, இல்லை நீங்கள் ரெண்டலுக்கோ லீஸுக்கோ எடுத்தால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ரெண்ட்டு வந்து 10,000 கிட்டத்தட்ட 25,000 வரைக்கும் ரெண்ட் கொடுக்கக்கூடிய எத்தனையோ ஜூஸ் ஷாப்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கான ப்ராஃபிட்ஸ் வந்து இருக்குமா? ஏன்னா 25,000 ஒருத்தவங்க மாதம் ரெண்ட் கொடுத்து ஒரு ஜூஸ் ஷாப் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு உண்டான ப்ராஃபிட் இருக்குமா அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் வாக்கினை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஜங்ஷன், நல்ல ஆஃபீஸ் செக்டார் இருக்கக்கூடிய ஏரியா, ஒரு பேங்கிங் செக்டார், இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸ், இந்த மாதிரியான இடங்களில் ஜூஸ் ஷாப்னு வந்து நீங்கள் போடுறீங்க, பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் வந்து ஜூஸ் ஷாப் போடுறீங்க, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவில் நீங்கள் வந்து ஜூஸ் ஷாப் போடுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் நிச்சயமாக இருக்கும். இதில் இந்த லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கவே இருக்காது. ஏன்னா அங்கே அதிக அளவில் மக்கள் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ சராசரியாக இந்த ஜூஸ் ஷாப்பினுடைய வாக்கின் டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலையில் 10:30 1:30 மணி வரைக்கும் ஜூஸ் ஷாப்ஸுக்கு போகக்கூடிய நபர்கள், அதாவது அதிக வாக்கின் போகக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 6:30 வரைக்கும் இந்த ஜூஸ் ஷாப்புக்கு என்ட்ரி ஆகக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. அண்ட் நைட் டைம் இந்த ஜூஸ் ஷாப்புக்கு விசிட் பண்ணக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. ஒரு 9 to 10 இந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மினிமலாக அப்படி வாக்கின் பண்ணி ஜூஸ் குடிச்சிட்டு வரக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த மாதிரியான பிளேசஸில் ஜூஸ் ஷாப் ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் சொன்ன டைமிங்ஸில் கண்டிப்பாக ஜூஸ் ஷாப்ஸ்லேருந்து நல்ல இன்கம் ஆனது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஜூஸ் ஷாப்புக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்ன, அதாவது எதுலாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் ஜூஸ் ஷாப்புக்கு உண்டான இடம். அண்ட் அதே மாதிரியே பழங்கள், அதாவது உங்களோட ஜூஸ் ஷாப்பு அண்ட் உங்களுடைய லொக்காலிட்டிக்கு ஏற்ற மாதிரியான பழங்களுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா. நீங்கள் அதிக அளவில் பழங்களை வாங்க முடியாது, ஆனால் கம்மியான அளவில் பழங்களை வாங்கி ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் அதிக அளவில் பழங்களை வாங்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாளைக்கு மேலே அது வந்து ராட்டன், அதாவது அழுகி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கம்மியான விலையிலே இந்த பழங்களை வாங்கி ஜூஸ் ஷாப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இனிஷியலாக ஒரு 8,000 10,000 வரைக்கும் நீங்கள் பழங்களுக்கு, அதாவது ஒரே பழம் இல்லை வெவ்வேறு பழங்களை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஸ்டாக்காக வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க கடையில் அப்படின்னா குறைஞ்சது 8,000 10,000 வரைக்கும், அதுவும் உங்களுடைய கடையினுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதே மாதிரி இந்த பழங்களை வாங்கிட்டோம், அதை வந்து நல்லா ஜூஸாக அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து மிக்சர் தேவைப்படும் இல்லையா. கமர்ஷியல் ஜூஸ் மிக்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட 7,000 ரூபாயிலிருந்து 70,000 வரைக்கும் இந்த கமர்ஷியல் ஜூஸ் மிக்சர் ஆனது இருக்குது. எடுத்த உடனே 70,000க்கு நல்லா வாங்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும். அதான் நானும் சொல்கிறேன், 7,000 ரூபாயிலிருந்து இருக்கும்போது நீங்கள் ஏன் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? அதாவது கம்மியான இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி லாபம் வந்து அதுக்கப்புறமா கூட நம்ம இதிலிருந்து பெரிய அளவில் அடுத்தடுத்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லையா. ஸோ அதனால் கமர்ஷியல் மிக்சருக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டி வரும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஃப்ரிட்ஜ், ரெஃப்ரிஜிரேட்டர் ரொம்ப முக்கியம் ஜூஸ் கடைக்கு. ஏன்னா இந்த ஐஸ் கியூப்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இந்த ஃப்ரூட்ஸை வைக்கிறதுக்காக இருக்கட்டும், மில்க் வைக்கிறதுக்காக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறதும் தேவை. ஸோ அதனால் ஃப்ரிட்ஜுக்கு நீங்கள் குறைஞ்சது 12,000க்கு மேலே இருக்கக்கூடிய ரெஃப்ரிஜிரேட்டர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டி வரும். அண்ட் அதே மாதிரியே வரக்கூடிய நபர்களுக்கு ஜூஸ் கொடுக்கறதுக்கு அந்த கப், ஜூஸ் மக்
பார்க் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டி வரும். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு கடையினுடைய செட்டப், அதாவது உங்கள் கடையோட இன்டீரியர் டெக்கரேஷன் எப்படி இருக்குது, ஒரு ஜூஸ் ஷாப்புக்கு ஏற்ற மாதிரியான அப்படி சில்லாக அப்படியே மைல்டான ஒரு வால்பேப்பர் ஸ்டிக்கரிங்கோ இல்லை பெயிண்டிங்கோ பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கடைக்கு வந்து போகக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை அதிகமாகும். அதே மாதிரி பெரிய அளவில் இடம் இருக்குது அப்படின்னா கூட இந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் கூட நீங்கள் போடலாம், அப்படி உட்காந்து பேசி ஜூஸ் சாப்பிட்டு போகிற மாதிரியான செட்டப்ஸ் கூட கொடுக்கலாம். ஸோ இது உங்களுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி. ஸோ இதுவே உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே என்னால் ப்ரொவைட் பண்ண முடியாது, வெளியில் கடைக்கு வெளியில் ஒரு செட்டை ஒரு இன்னும் கொஞ்சம் இறக்கி வச்சு நம்ம கடைக்கு வரக்கூடிய நபர்கள் அப்படியே நின்று ஜூஸ் குடிச்சிட்டு போகிற மாதிரி கூட நீங்கள் எந்த மாதிரியான செட்டப்பையும் மேக் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்பல்சரி, அதாவது இந்த ஜூஸ் ஷாப்புக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதே மாதிரி இந்த கம்பல்சரியான இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்கள் கடையோட பிராண்டிங், உங்கள் கடைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேம் போர்டு. ஏன்னா ஜூஸ் ஷாப் இருக்குது அப்படிங்கிறது வெளியே 4 பேருக்கு தெரியணும்னா அந்த போர்டு ஆனது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. அப்படின்னா 4 பேர் போய் சொல்லுவாங்க, அதோ அந்த தெருவில் இருந்து நம்மளுடைய கணேஷ் ஜூஸ் கடையில் குடித்தோம், இதோ விக்னேஷ் ஜூஸ் கடையில் குடித்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்கள் கடைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவான கலர்ஃபுல்லான ஒரு நேம் போர்டு வந்து சூஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் இன்னும் நிறைய பேருக்கு தெரியப்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் பிராண்டிங்கில் எந்த வித காம்ப்ரமைஸுமே பண்ணிக்காதீங்க. ஸோ நேம் போர்ட் பிராண்டிங் மட்டும் கிடையாது, சோஷியல் மீடியா ப்ரமோஷன்ஸுமே இன்னைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். உங்கள் ஜூஸ் ஷாப் பேரில் அப்படியே அழகாக ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்படியே ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஆரம்பிச்சு நீங்கள் கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய ஜூஸை அப்படியே அழகாக ஒரு வீடியோவாக ஷார்ட்டாக ரெக்கார்ட் பண்ணி இன்னைக்கு இந்த ஜூஸ் நம்ம கடையில் கொடுத்தோம், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நீங்கள் அதை ப்ரொமோட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஜூஸ் ஷாப் பிஸ்னஸ்க்கு நீங்கள் தான் ஒரு யூனிக் ப்ரொமோட்டராக இருப்பீங்க. இதன் மூலமாக பல கஸ்டமர்ஸ் உங்களை தேடி வருவாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இதை நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன், லொக்கேஷன், அதாவது எந்த லொக்கேஷனில் இந்த ஜூஸ் ஷாப் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மக்கள் அதிக அளவில் கூடுற மாதிரியான பஸ் ஸ்டாப், பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் ஸ்கூல், காலேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள், ஸோ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய விஷயங்கள், கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லொக்காலிட்டியில் கூட இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே அந்த வாக்கின், அதாவது மக்கள் நடமாட்டம் அப்படிங்கிற விஷயம் குறையவே குறையாது. ஸோ அதனால் இந்த லொக்கேஷனை நீங்கள் இந்த பிஸ்னஸ்க்கு தாராளமாக சூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு சில பல டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்பல்சரியாக தேவை. அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன். MSME ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், அதாவது சிறு குறு நடுத்தர வணிகம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு கீழே உங்களுடைய ஜூஸ் ஷாப்பை அழகாக அப்படி ரெஜிஸ்டர் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் என்னன்னா FSSAI, அதாவது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு பாதுகாப்பு துறை இருக்கிறாங்கல்ல, அவங்க வழங்கக்கூடிய இந்த சர்டிஃபிகேட். இது எதுக்காகனா நீங்கள் வந்து ஒரு உணவு சார்ந்த ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு, நீங்கள் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாத்துலேயுமே அந்த சேஃப்டி மெசேஜ் வந்து யூஸ் பண்ணுறீங்க. அழுகின பழங்களோ இல்லை கெட்டுப்போன பாலோ இந்த மாதிரியான விஷயங்கள் நான் யூஸ் பண்ணல, மக்களுக்கு சுகாதாரமான சுத்தமான ப்ராடக்ட் தான் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதையுமே நீங்கள் இந்த பிஸ்னஸ்க்கான டாக்குமெண்ட்டாக கம்பல்சரியாக எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் இந்த பிஸ்னஸ்க்கு இன்னொரு முக்கியமான டாக்குமெண்ட் என்னன்னா GST ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது கடையோட நேமுக்குன்னு ஒரு GST நம்பர் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப ரொம்ப ஏற்றது. இந்த 4 விஷயங்களுமே நீங்கள் பக்காவாக பண்ணியிருக்கிறீங்கன்னா நீங்கள் எந்த ஜூஸ் ஷாப்னாலும் சரி பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக வந்து பண்ண முடியும். சரி, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், லொக்காலிட்டி சூஸ் பண்ணிட்டேன், டாக்குமெண்ட் எடுத்துட்டேன், பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்து கிடைக்கும்? நான் சொன்னேன் இல்லையா, 2 டைப் ஆஃப் ஜூஸ் கார்னர்ஸ் இருக்குது. ஒன்று, பழங்களை அதிக அளவில், அதாவது 50% நான் வந்து பழங்கள்லேருந்து எனக்கு வந்து லாபம் வேணும். ஸோ அதனால் பழத்தை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, பழத்தில் எவ்வளோ செலவானாலும் நான் கவலைப்பட போகிறது கிடையாது. நான் பழங்களை வந்து இறக்கிக்கிட்டே இருப்பேன், எனக்கு அதுலேருந்து ஒரு டீசெண்டாக லாபம் வரணும்னு இருக்கக்கூடிய நபர்கள் 50% நிச்சயமாக, அதாவது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து 50% வந்து ப்ராஃபிட் ஆனது பார்க்க முடியும். இதுவே நான் பழத்தை ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சு ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு 25 to 30% வரைக்கும் லாபம் தரக்கூடிய பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ் தான். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இந்த பிஸ்னஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். ஸோ நீங்கள் ஜூஸ் மட்டும் சேல் பண்ணாமல் அடிஷ்னலாக சில பல ஆட்-ஆன்ஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு பிராண்டோட ஒரு சின்ன டைப் வச்சு ஐஸ்கிரீம் வெண்டர் மிஷின் இருக்கு இல்லையா, அதாவது ஐஸ்கிரீம் பெட்டி இருக்கும்ல, ஸோ ஐஸ்கிரீம் பாக்ஸை ஒரு பிராண்டோட நீங்கள் டீல் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் வந்து வாங்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு சில ப்ராஃபிட் வரும், நீங்கள் அந்த வெண்டாருக்கு ஒரு சில ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து கொடுக்கலாம். ஸோ அதனால் ஐஸ்கிரீம் வந்து அடிஷ்னலாக சேல் பண்ணலாம். அண்ட் ஒரு சில ஸ்நாக் ஐட்டம்ஸ் கூட நீங்கள் வந்து உங்களுடைய கடைகளில் அப்படி அழகாக இருக்கக்கூடிய இடங்களை வச்சு நீங்கள் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் கூட வந்து டெலிவரி பண்ணலாம், சாக்லேட்ஸ் வந்து விற்பனை பண்ணலாம். அதே மாதிரியே நீங்கள் ஜூஸுக்கு வச்சிருக்கக்கூடிய பழங்களை அதையுமே கூட சேல் பண்ணலாம். அதாவது அந்த பழங்களுக்குன்னு இருக்கக்கூடிய டேட் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இத்தனை நாள் தான் இருக்கும், பட் ஆனால் இந்த பழங்களை இந்த ஜூஸை வந்து மக்கள் வந்து இன்னும் விரும்பாமல் இருக்கிறாங்கன்னா அந்த பழங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் ஆஃபர் போட்டு அந்த பழத்தையும் கூட வந்து சேல் பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணுறதன் மூலமாக இந்த ஜூஸ் பிஸ்னஸ் உங்களுக்கு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக கை கொடுக்கும். ஸோ 50% அதுக்கு மேலே, அதாவது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து 50% அதுக்கு மேலேயும் லாபம் தரக்கூடிய ஒரு சூப்பரான பிஸ்னஸ் தான் இந்த ஜூஸ் பிஸ்னஸ். அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு
விதமான ஜூஸ் குடிச்சு மக்கள் அவங்களோட ஹெல்த்தையும் சரி பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஜூஸ் பிஸ்னஸ்க்கு எப்போவுமே ஏற்றுப்பாதை தான். ஸோ எவர்கிரீன் பிஸ்னஸாக இருக்கக்கூடிய இந்த ஜூஸ் பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக கை கொடுக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்லையுமே அற்புதமான கோர்ஸ் இருக்குது. இந்த பிஸ்னஸ் எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எப்படி அழகாக அப்படியே ரன் பண்ணி கொண்டு போகலாம். அண்ட் இதுக்கு உண்டான இன்னும் பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஃப்ரீடம் ஆப்பை லிங்க்கை பயன்படுத்தி இந்த கோர்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் ஒரு சூப்பரான தொழிலை கூட நீங்கள் மாற முடியும். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஒரு குட்டி டாட்டா பாபோடு கிளம்பிக்கிறது நான் உங்கள் சூர்யா. பை பாய், டேக் கேர்.